குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டு தமிழ் தான் பார்த்துட்ருக்கோம். டேர்ம் 3ல் 3rd யூனிட்டு பாடத்தினுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா விரிவானம் என்ற தலைப்பின் கீழே முடிவில் ஒரு தொடக்கம் என்ற ஒரு பாடம் தான் இங்கே பார்க்க போகிறோம். இது வகுப்பு இதுக்கப்புறம் ஒரு கிராமர் பார்ட் மட்டும் இருந்துச்சுன்னா இதோட வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டு தமிழ் முழுவதும் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் நாம் அடுத்த வகுப்பு என்னன்றதை பார்க்கலாமா. இந்த பாடத்தினுடைய தலைப்பு என்னன்னு பாருங்க. முடிவில் ஒரு தொடக்கம். முடிவில் ஒரு தொடக்கம்னா எந்த ஒரு செயலாக இருந்தாலும் செய்கிறேன். அப்போ ஒரு செயல் வந்து செய்யறதுக்கான முடிவே ஒழிய அது நம்ம வாழ்க்கைக்கான முடிவு கிடையாது. அது ஒரு தொடக்கமாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு செயல் செய்கிறோம். அந்த செயல் செய்யப்படும் போது அது வெற்றியை கொடுக்காமல் ஏதோ ஒரு தோல்வியிலேயே அந்த செயல் முடிஞ்சிருதுன்னே வச்சுக்கோங்க. அப்போ அந்த செயலுக்கான அந்த முடிவே ஒழிய அதுவே வந்துட்டு அந்த உங்களுடைய வாழ்க்கைக்கான முடிவு கிடையாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு முடிவில் இருந்து ஒரு புதிய தொடக்கத்திற்கு இது வழிவகுக்கிறது தான் ஒரு முடிவு. அப்போ அந்த தோல்வியிலிருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்? ஒரு பாடத்தை கத்துக்கிறோம். அப்போ அந்த பாடத்தை கத்துக்கிட்டு நம்ம என்ன செய்யறோம்? அடுத்த இலக்கான ஒரு புதிய முயற்சிக்கு நாம் என்ன செய்யறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அடி எடுத்து வைக்கிறோம். இதுதான் இந்த பாடத்தினுடைய ஒரு முக்கிய நம்ம எப்போ எந்த ஒரு பாடத்தை படிச்சாலும் அந்த பாடம் எந்த ஒரு கருத்தை வந்து ஒரு ஒரு தீம் என்ன, அந்த பாடத்தினுடைய தீம் என்னன்ட்டு எப்பவுமே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த பாடம் வந்துட்டு நமக்கு வந்து மறக்காதுமா. ஏன் வந்து இது பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஸ்கூல்ல வந்துட்டு ஒரு எக்ஸாம் எழுதுறோம். ஒரு பாடத்துல தான் தேர்ச்சி அதாவது தோல்வி அடையிறமே ஒழிய நாம அடுத்த அந்த அந்த ஆண்டுக்கான முழுவதும் தோல்வி கிடையாது. அப்ப நாம் என்ன செய்வோம்? அந்த தோல்வியிலிருந்து நாம கத்துக்கிட்டு அடுத்த எக்ஸாம்ல நம்ம நல்லா நம்ம கொஞ்சம் இன்னும் முன்னேற்றமா இருக்கிறதுக்கு நம்ம அதுக்குண்டான பயிற்சி, முயற்சி இது எல்லாம் நாம செய்வோம். இதுதான் இந்த பாடத்தினுடைய உங்களுக்கு ஒரு மைய கருத்தாக கொடுக்கப்பட்டிருக்காங்க. இப்போ அதுக்கு என்ன தேவை? நம்ம ஒரு பாடத்திலிருந்து கத்துக்கிறது இன்னொரு பாடத்துக்கு நமக்கு அதுக்கு நல்ல ஒரு அதிக முயற்சி எடுக்கணும். அதிக வந்து நம்பிக்கை இருக்கணும். அதிக வந்துட்டு என்ன இருக்கணும்? பயிற்சி இருக்கணும். இது எல்லாமே அதிகமா இருந்ததுன்னா சென்றதை விட இப்ப எல்லாத்துக்கும் நம்ம அதிகமா கொடுத்தோம்னா அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெற்றிக்கான ஒரு வழியை வந்து கொடுக்கும். அதுதான் வந்துட்டு எந்த ஒரு முடிவும் வந்து அது முடிவே கிடையாது. அந்த முடிவில் இருந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய தொடக்கம் வந்து ஆரம்பிக்கிறது தான் வந்துட்டு இதனுடைய பொருள் அப்படின்னு சொல்றாங்கம்மா. அப்போ நாம தோல்வியை கண்டு பயப்படக்கூடாது. நம்பிக்கையோடு என்ன செய்யணும்? அடுத்த இலக்கை நோக்கி பயணிக்கணும். அப்போ எந்த ஒரு புதிய வாய்ப்புக்கும் ஒரு முடிவு தான் வந்து தொடக்கமாக இருக்கும். இதுதான் இதனுடைய ஒரு மைய கருத்துமா. பாருங்க. பொன்னையும் பொருளையும் வாரி வழங்குவது மட்டும் வள்ளல் தன்மை அன்று. அதாவது நம்ம கடையேழு வள்ளல்கள் எல்லாம் படிச்சிருக்கோம். 7 பேருன்னு சொல்லிட்டு அவங்க என்னெல்லாம் வாரி கொடுத்தாங்க? நாட்டை கொடுத்திருப்பாங்க, காட்டை கொடுத்திருப்பாங்க, பொண்ணை கொடுத்திருப்பாங்க, பொருளை கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி வள்ளல்கள்லாம் கொடுக்கறது எல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க? வள்ளல் தன்மை, கொடை தன்மை உடையவர்கள் தான் வள்ளல்கள் சொல்லுவாங்க. அப்போ பொண்ணோ பொருளோ இந்த மாதிரி வாரி வாரி வழங்குறது மட்டும் வள்ளல் தன்மை கிடையாது. நமது இறப்புக்கு பின் மண்ணுக்கு செல்லும் உடல் உறுப்புகளை பிறர் வாழ வழங்குவதும் வள்ளல் தன்மையும். அப்போ நாம இறந்த பிறகு நம்ம உடல் எங்க போகுது? இந்த மண்ணுக்கு தான் போயிட்டு வீணா போயிட போகுது. அப்போ அப்படிப்பட்ட இந்த உடல் உறுப்பால ஏதாவது பயன் இருக்கா? இல்ல. அப்போ அப்படி மண்ணுக்கு வீணா போகக்கூடிய இந்த உடல் உறுப்பை யாராவது ஒருவருக்கான உடல் உறுப்பு தானம் செய்தால் அந்த உடல் உறுப்பு தானத்தின் மூலம் பிறர் உயிரை வந்துட்டு வாழ வைக்க கூடிய அந்த வள்ளல் தன்மை தான் அதை விட சிறந்தது அப்படிங்கிறாங்க. அப்போ உறுப்பு கொடை செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. உறுப்புனா என்னது? கண் தானம், ரத்த தானம், அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற இன்டர்னல் ஆர்கன்ஸ், அதாவது கிட்னி, இந்த மாதிரி எத்தனையோ இருக்குது நமக்கு தெரியாது. நரம்புகள் கூட பார்த்தீங்கன்னா கூட அது கூட சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த தைக்கிறதுக்கு இந்த மாதிரி எத்தனையோ வந்து உதவி புரியுது இல்லையா? கண் ஆகட்டும் ஏதோ ஒன்று. அப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு தானம் செய்யறதும் வந்து உறுப்பு உறுப்பு கொடைன்னு சொல்றாங்க. அப்போ மண்ணில் ஒருவராது வாழ வைக்கும். அப்போ ஒரு உறுப்புல இருந்து ஒரு உடம்பிலிருந்து ஒரு உறுப்பு வந்து ஒரு உயிரை காப்பாத்துதுன்னா அப்போ பல உறுப்புகள் வந்து ஒரு உடலிலிருந்து எடுக்கப்பட்ட அல்லது எத்தனை உயிர்களை வந்து வாழ வைக்கும். அதுதான் இதனுடைய தீமா. இப்போ இன்றே இந்த சூளுரை ஏற்பும். சூளுரைன்னா என்னது? அதாவது வந்து நம்ம ஒரு உறுதிமொழி மாதிரி சொல்றோம் இல்லையா? ஒரு உறுதிமொழி ஏற்றுதான் வந்து சூளுரை. உறுப்பு கொடை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்திய நிகழ்வை அறிவோம் வாருங்கள். அதாவது எதற்காக வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்லுவாங்க. அதாவது வந்து உறுப்பு மாற்று, அதாவது
உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைன்னு சொல்லுவாங்க. அதாவது டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்லுவாங்க. அத வந்து மாத்தி வைக்கிறதுனால, அதனுடைய அவேர்னஸ் வந்துட்டு எதிலிருந்து நாம தெரிஞ்சுக்கிட்டோம், அத பத்தி இந்த நிகழ்வை தான் நாம பார்க்க போறோம்ன்னு சொல்றாங்க. இப்போ இந்த எப்படி குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 பிளேஸஸ் வந்து குடுத்துருக்காங்கம்மா. ஒண்ணு வந்துன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரு, இன்னொன்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா, திருக்கழிக்குன்றம். இந்த 2 இடத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை தான் மாறி மாறி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பிளேஸ வந்துட்டு குடுத்துருக்கிற மாதிரி. அப்ப அந்த ஒரு நம்ம ஒண்ணும் இல்ல. ஒரு சினிமாவுல பார்க்குறோம். ஒரு ஹீரோவோ, ஹீரோயினோ ஒருத்தர் வந்துட்டு உடம்பு சரியில்லாம நெறைய படங்கள்ல பார்த்திருப்பீங்க. ஒரு ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டல்ல உடம்பு முடியாம இருந்திருப்பாங்க. ஒரு ஹீரோ வந்துட்டு ஏதோ வந்துட்டு ஆக்சிடென்ட்ல இருப்பாங்க. அப்போ அவருடைய உடல் உறுப்பு எடுத்துட்டு வந்து இது மாரி பொருத்துற மாரி நம்ம அப்படியே நீங்க ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்கம்மா. அப்போ ஒரு உயிர் எங்கேயோ போகுது. ஒருத்தர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல்ல இது தேவையான ஒரு உடல் நம்ம நெறைய பார்ப்போம். இங்க இருந்த ஒரு படம் கூட இருந்ததும்மா. அப்படியே கார்ல வந்துட்டு வழியெல்லாம் அங்கங்க எத்தனையோ மைல் தூரத்துல இருந்து ஒரு உடல் உறுப்பு எடுத்துக்கிட்டு போயிட்டு யாரையோ பிழைக்க வச்சது. எந்த படம்னு ஞாபகம் இல்ல. அது நெறைய ஹீரோயிஸ் நெறைய கேரக்டர் குடுத்துருப்பாங்க. அந்த படத்துல வந்து அது ராதிகா சரத்குமார் சார் பார்த்த மாரி எனக்கு ஞாபகம் இருக்கு. அது பாருங்க என்ன படம். அதே மாரி தான் இந்த பாடம் வந்து அப்படிதான் அமைஞ்சிருக்கு. நீங்க இத கூட கொஞ்சம் பொருத்திக்கிட்டீங்கன்னா, படத்த பார்த்த மாதிரியும் ஒரு ஒரு உணர்வுபூர்வமாக படிச்ச மாரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு அவேர்னஸ் பாடமாக எடுத்துக்கோங்க. உங்க பாடத்திற்கு தேவையானது இதுல இல்லன்னாலும், வாழ்க்கைக்கு தேவையானதோ, நம்ம ஒரு அவேர்னஸ் நம்ம மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய வழியிலும் தான் இந்த பாடம் வந்துட்டு மாணவர்களுக்காக கொடுக்கப்பட்டது. மாணவர்கள் மட்டும் கிடையாது. இது தெரியாத இப்ப எனக்கு கூட இதன் பத்தி ஒரு விழிப்புணர்வு இல்லன்னா, நானும் இத தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பாடமாக அப்படிதான் எடுத்துக்கணுமே ஒழிய, வெறும் பாடம் எந்த எக்ஸாமுக்கு மட்டும் கிடையாது. நம்முடைய மனித தன்மையுடன் நடந்துக்கிறதுக்கான தான் ஒரு மனிதாபிமானத்தோடு நடந்துக்கிறது தான் வந்து மனித பிறவியே ஒழிய, எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டு வேலை வாங்குறது மட்டும் மனித தன்மைக்கானது கிடையாது. எல்லாத்தையும் அதாவது எல்லா கேரக்டரும் வந்து நம்ம சேர்த்து வளர்த்துக்கிட்டு தான் அதுதான் மிகப்பெரிய ஒரு மனித தன்மைக்கான ஒரு தகுதிமா. இப்ப பாருங்க பாடத்துக்குள்ள போவோம். பெங்களூரு பாருங்க. அங்க ஒரு நிகழ்ச்சி நடக்குது. திருக்கழிக்குன்றத்துல இந்த 2 நிகழ்ச்சி நடக்குது. அது 2 எப்படி வந்துட்டு ஒரே ஒரு இடத்துல போயிட்டு ஒரு கனெக்ட் ஆகுதுன்றதா இது குடுத்துருப்பாங்க. முடிவில் ஒரு தொடக்கம். அப்போ முடிஞ்சிருச்சு. அதிலிருந்து ஒரு தொடக்கம் வந்து ஆரம்பமாகுது. நம்ம ஒண்ணும் இல்ல. ஒரு படம் ஒண்ணு பார்த்திருப்போம். நீ வருவாயனன்னு நெனைக்கிறேன். அந்த படம் பார்த்தீங்கன்னா, அதுல யார் இருப்பா? பார்த்திபன் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தேவயானி மேம் இருப்பாங்க. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அந்த கண் உறுப்பு தானத்தினால அந்த கண்ணுக்கு எந்த பாதிப்பும் ஏன்னா அந்த கண்ண பொருத்துன அந்த நபர தான் அவர் வந்து விரும்பியிருப்பாங்க. அப்போ அந்த கண் அவர்கிட்ட இருக்கிறதுனால, அந்த கண்ண பாதுகாக்கிறதுக்காகவே அந்த படம் வந்துட்டு முடிஞ்ச மாரியே வந்து ஒரு சீன் குடுத்துருப்பாங்க. அப்ப அதே மாரி தான் ஒரு 2 ஈவென்ட் நடக்கிற இடத்துல எப்படி வந்துட்டு ஒரு இடத்துல வந்து ஒரு புள்ளியில வந்து இணையுதுன்றது தான் இந்த பாடத்தினுடைய ஒரு சுருக்கமா. மாலை நேரம். மகள் சொல்றா, "அம்மா என் தோழிகள் வந்து இருக்கிறார்கள். எங்களுடன் விளையாட வரமாட்டாயா என்று கேட்கிறார்கள். அவர்களுடன் நான் விளையாட போகட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு மகள் வந்து தன் பெற்றோரிடம் கேட்கிறாங்க. "என்னுடைய தோழிகள் வந்திருக்கிறாங்க. நான் அவங்க கூட விளையாட போகட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. அம்மாவும், அப்பாவும் கண் கலங்குகின்றனர். ஏன்னா, அந்த குழந்தையுடைய நிலைமையைக் கண்டு விளையாடுறதுக்கு கூப்பிடுறதுக்கு போக முடியாத நிலையைக் கண்டு பெற்றோர்கள் வந்து கண் கலங்குகின்றனர். "உன் உடல்நிலை சரியாகட்டும் கண்ணு. நீ சீக்கிரம் விளையாட போகலாம். சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் சொல்றாங்க. "உன் உடல்நிலை வந்து சரியில்லாத பொண்ணா இருக்கிறதுனால, உன் உடல்நிலை முதல்ல சரியாகட்டும். அப்புறம் நீ விளையாட போகலாம்." அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, குழந்தை பருவமாக இருந்தாலும், உடல்நிலை சரியில்லன்னா, நம்மளால எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது. அதனால தான் நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். முதல்ல நாம என்ன செய்யணும்? நம்ம உடல் வந்து நம்ம நல்லா பேணி பாதுகாக்கணும். நம்ம உடலும், மனசும் நல்ல நிலையில இருந்துச்சுன்னா, நம்மளால என்ன செய்ய முடியும்? இந்த உலகத்தையே, வானத்தையே வில்லா வளைக்கலாம்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ நம்ம உடலும், மனதும் சரியாக இது 2ம் வந்துட்டு சரியாக இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா, நம்மளால எந்த வகை செயலையும் செய்ய முடியும். நீங்க ஒண்ணு மட்டும் மனசுல நினைச்சுக்கோங்க தங்கங்களா. என்னன்னா, அதாவது எத்தனையோ குறைகளோடு, எத்தனையோ வசதிகள் இல்லாம, அவங்களாலேயே எல்லாம் செய்ய முடியுதுன்னும்போது, நமக்கு கை, காலு, உடல்நிலை, உடல் உறுப்புகள், உடல் ஆரோக்கியம் எல்லாமும் இருந்து, இந்த படிக்கிறது தான் நமக்கு கஷ்டம்னு நினைச்சா, இதை விட கீழ்நிலையான செயல் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. அதனால என்ன செய்யுங்கன்னா, நம்ம உடலும், மனசும் சூழ்நிலை எல்லாருக்கும் ஒரே போல அமையாது. அந்த சூழ்நிலை எல்லாமே நமக்கு இருந்தும், நாம இந்த எக்ஸாம் படிக்கிறது கஷ்டம்னு நினைச்சுன்னா, இதை விட கீழ்நிலையான செயல்கள் ஏதாவது நம்ம எண்ணக்கூடிய எண்ணத்தில் இருக்குதான்னு பாருங்க. அதனால என்ன செய்யுங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ, ஆனா இந்த மாரி நமக்கு கூட கீழ இருக்கிறவங்க எப்பவுமே என்ன சொல்லுவாங்க, நமக்கு கீழே இருப்பவர்களை கண்டு நம்ம என்ன செய்யணும், அவங்கள பார்த்து நாம
இன்னும் நமக்கு ஒரு படி முன்னாடி எடுத்து வைக்கணும். அதுதான் நமக்கு கொடுக்குற ஒரு வாழ்க்கை பாடம். இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு ஒரு கஷ்டமாவே இருக்காது. பாருங்க. நம் உடல்நிலை சரியாகுது. விளையாடக்கூட சூழ்நிலை இல்லன்னா, அப்ப அந்த குழந்தையுடைய நிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. "நீ சீக்கிரமே விளையாட போகலாம். சரியா?" அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா, எனக்கும் அவர்களுடன் சேர்ந்து விளையாட ஆசைதான். ஆனால் முன்பு போல் என்னால் விளையாட முடியவில்லை. அதுக்கு தான் என்ன என்ன ஓடி ஆட முடியவில்லை. அதுக்கு என்ன காரணம்? உடல் உடல் வந்துட்டு ஆரோக்கியத்தோடு இருந்தால் தான் நம்மளால அனைத்து செயல்பாடுகளையும் சிறப்பாக செய்ய முடியும். அப்போ உடல் ஆரோக்கியத்தோட வச்சுக்கோங்க, மனசையும் ஆரோக்கியத்தோட வச்சுக்கோங்க. இது 2ம் நல்லா செயல்பட்டுச்சுன்னா, நம்ம செய்யக்கூடிய செயல்களை வந்து என்ன செய்ய முடியும்? வெற்றியாக மாற்ற முடியும். இதுதான் வந்து இந்த பாடத்தினுடைய நீங்க கத்துக்க வேண்டிய ஒரு நிகழ்வு. பாருங்க, மூச்சு விடவும் சிரமமாக உள்ளது என்று தாயிடம் சொல்லிவிட்டு, பிறகு தோழிகளை அனுப்பிவிட்டு உள்ளே வந்தாள் அந்த பெண். அதுக்கப்புறம் இந்த திருக்கழிக்குன்றம் எந்த ஊர்ல வருதுன்னு பாருங்கம்மா. எங்க பக்கத்துல எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பாருங்க. எனக்கு தெரியல. நீங்க யாராவது பார்த்து கூட தெரிஞ்சுக்கோங்கம்மா. திருக்கழிக்குன்றம் அங்கேயும் மாலை நேரம். அந்த டைம் குடுத்துருங்க. அதாவது நம்ம ஒரு நாடக பாங்கில ஒரு 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 இடத்த நம்ம பிளேஸ் பண்ணுவோம் இல்லையா? ஒரு சீன் எங்க நடக்குதுன்னு அந்த மாரி நம்ம படிச்சோம் இல்லையா? சென்ற வகுப்புலலாம் அதுதான். ஒரு சீன் எங்க நடக்குது அப்படின்னு நமக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த சீனுக்கே போயிடுவோம் இல்லையா? அதுக்காக தான். அப்படியே படிச்சா நமக்கு தெரியாது. இது உண்மை நிகழ்வு தான். ஆனாலும் நமக்கு அங்க வந்து நமக்கு ஒரு பிளேஸ் வந்துட்டு காமிச்சு ஷோ பண்ணியிருக்காங்க. இப்ப பாருங்க. அம்மா, என் நண்பர்கள் விளையாட அழைக்கிறார்கள். நான் விளையாட போகட்டுமா என்றான். இங்க இந்த திருக்கழிக்குன்றத்துல ஒரு பையன் வந்துட்டு நண்பர்கள் விளையாட அழைக்கிறதுனால நான் போகட்டுமான்னு பெற்றோர்கிட்ட கேட்கிறான். அவனும் என்ன சொல்றாங்க? போக சொல்றாங்க. விளையாடி விட்டு சீக்கிரம் வந்துவிடு வேண்டும் என்று கூறிய அம்மாவிடம் சரிம்மா என்று கூறி நண்பர்களுடன் விளையாட தனது இருசக்கர வாகனத்தில் வெளியே சென்றான் அந்த மாணவன். ஒரு இளைஞன். அப்போ நண்பர்களுடன் சேர்ந்து விளையாடினான். நேரம் போனதே தெரியவில்லை. வீட்டிற்கு புறப்பட்டான். நண்பர்களோடு விளையாடியதை மகிழ்வுடன் அசை போட்டுக் கொண்டு வீட்டை நோக்கி சென்றான். அதுக்கப்புறம் நேரமாகி விட்டது. பெற்றோர் கவலைப்படுவார்களே என்னும் சிந்தனையுடன் வாகனத்தை அதுதான் என்ன சொல்றது? சிந்தனையெல்லாம் இப்படி எங்க கண்ட மேனிக்கு சிந்தனைகளை வச்சுக்கிட்டு போனா எப்படி இருக்குன்னு பாத்தியா? ஒரு உயிரே போயிடுச்சா? அதனாலதான் எப்பவுமே நம்முடைய கவனம் எங்க இருக்கணும்? நம்ம எங்க எங்க பயணிக்கிறோமோ, நம்ம கவனம் முழுக்க அங்கே இருக்கணும். எதையோ நினைச்சிட்டு நம்ம வண்டி ஓட்டினா நம்ம கை கால்கள் இருக்குமே ஒழிய அந்த வண்டியில இருக்குமே ஒழிய சிந்தனைகள்லாம் எங்கேயோ இருந்தா நம்முடைய எல்லாருடைய சூழ்நிலை இப்படிதான் போய் முடிவுல போயிட்டு முடியும். அதனால எப்பவுமே நம்மளுடைய சிந்தனை வந்து நம்ம எதுல கவனம் செலுத்துறோமோ அதுலதான் நம்ம எந்த வேலையை செய்யறோமோ அதுலதான் நம்ம என்ன இருக்கணும்? சிந்தனை இருக்கணும். பாருங்க. இப்போ பெங்களூரு அப்புறம் பாருங்க. பெங்களூரு. உங்கள் மகளின் இதயம் நாளுக்கு நாள் வலுவிழந்து கொண்டே இருக்கு. வலுவா இல்ல, வலுவிழந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்றாங்க. இதய மாற்று அறுவை சிகிச்சைக்கு ஒன்றுதான் கடைசி நம்பிக்கை. அதனுடைய ஒரே ஒரு நம்பிக்கையா இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதய மாற்று அறுவை சிகிச்சை. உங்களுக்கு என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்பிளான்டேஷன், அதாவது வந்துட்டு உறுப்பு மாற்று அப்படின்னு சொல்லுவாங்களே, இது எப்பத்திலிருந்து கொண்டு வந்திருக்காங்க? இது தமிழ்நாட்டுல யாரோட காலகட்டத்திலிருந்து முக்கியத்துவமா கொண்டு வந்திருப்பாங்க? எத்தனை முறை பார்த்தீங்கன்னா, இந்த வந்துட்டு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில வந்துட்டு எந்த ஸ்டேட் வந்துட்டு தொடர்ந்து வந்துட்டு முதலிடத்திலே வகித்து வருது? இதெல்லாம் நீங்க கொஞ்சம் தேடி பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு எக்கானமிக் பார்க்கும்போது உங்களுக்கு பயனுள்ள வகையில, இப்ப இருக்கிற கரண்ட் உங்களுக்கு ஒரு பயனுள்ள வகையில இந்த மாதிரி சேர்த்து அங்கங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். பாடத்தை மட்டும் படிக்காம ஒவ்வொரு வார்த்தையிலேருந்து நீங்க என்ன எடுத்துக்கணும்? ஒரு கன்டென்ட்டா எடுத்துக்கணும். பாருங்க. அதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று மருத்துவர் கூறியது நினைவிற்கு வந்தது. எந்த வழியிலாவது தம் மகளின் இதயம் சரியாகி விடாதா என்ற ஏக்கத்துடன் படுக்கையில் இருக்கும் தம் ஆசை மகளின் நிலை கண்டு பெற்றோர் உள்ளம் பதைத்தனர். அதாவது எந்த வகையிலாவது சரியாயிட மாட்டாளா என்று என்ன சொல்றாங்க? அந்த ஏக்கத்தோடு படுக்கையில படுத்திருந்த மகளோட நிலையை கண்டு என்ன செஞ்சிருக்காங்க? பெற்றோர்கள் வந்து பதைப்பா இருக்கிறாங்க. கவலையோடு மகளின் படுக்கை அருகில் அமர்ந்திருந்த பெற்றோர் தம்மை அறியாமல் உறங்கிவிட்டனர். அப்படி கவலையோட பெண்ணை பற்றியே நினைச்சுக்கிட்டு அவங்களுக்கும் மனுஷன் தானே, எவ்வளவுதான் இருந்தாலும் அவங்களுக்கும் அந்த அந்த தினமும் பழக்கம் வந்து அந்த ரொட்டீன் அந்த அந்த என்ன சொல்றது? அந்த உறக்க நிலை வந்துரும் இல்லையா? அப்ப என்னதான் அவங்க ஒரு கவலையில இருந்தாலும், திடீரென கண் விழித்தனர். தங்கள் மகள் அசைவற்று கிடப்பதைக் கண்டு அதிர்ந்தனர். உடனடியாக மருத்துவமனையில் சேர்த்தனர். அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற நிகழ்வை வந்துட்டு பெங்களூர் நிகழ்வை வந்து முடிச்சுட்டாங்க. அதாவது இங்க எப்படின்னா, பெங்களூர் நிகழ்வு, அதுக்கப்புறம் திருக்கழிக்குன்றம், அதுக்கப்புறம் பெங்களூரு, அதுக்கப்புறம் திருக்கழிக்குன்றம். எப்படி முடிஞ்சிருக்குமோ. அதுக்கப்புறம் பாருங்க பெங்களூரு. பெற்றோர் எதுவும் சொல்ல மறுக்கிறீர்களே, அதாவது பெற்றோர் கேட்கிறாங்க டாக்டர் கிட்ட. பெற்றோர் வந்து சொல்றாங்க, எதுவும் சொல்ல மறுக்கிறீர்களே, ஏதாவது சொல்லுங்கள் டாக்டர், எங்கள் மகள் பிழைக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர் வந்துட்டு டாக்டர் கிட்ட கேட்கிறாங்க. மருத்துவர் சொல்றாங்க, நிலைமையை புரிந்து கொள்ளாமல் பேசுகிறீர்களே, உங்கள் மகளுக்கு உடனடியாக இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், இல்லை என்றால் உங்கள் மகளை காப்பாற்ற முடியாது அப்படின்றாங்க. உடனடியாக என்ன செய்யணும்?
உறுப்பு மாற்று, அதாவது இதயத்தை வந்து மாற்று அறுவை சிகிச்சை செய்தாதான் உங்களை மகளை காப்பாற்ற முடியும். இல்லைன்னா முடியாது, புரியாம பேசுறீங்களே, எந்த சூழ்நிலையில புள்ள இருக்குதுன்னு தெரியாமையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூழ்நிலையை வந்து சொல்றாங்க எடுத்து பெற்றோருக்கு டாக்டர். அதுதான் திருக்கழிக்குன்றம் எந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அவனது இதயம் மட்டுமே துடித்துக் கொண்டிருந்தது. வேறெந்த அதாவது ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா? அவனது இதயம் மட்டுமே துடித்துக் கொண்டிருந்தது. வேறென்ற அசைவும் இல்லை. சீராட்டி, பாராட்டி வளர்த்த அன்பு மகனின் நிலையைக் கண்டு பெற்றோர் கதறி துடித்தனர். செய்வதறியாது தவித்தனர். அதாவது நீங்க நிறைய பாருங்கம்மா. இந்த ஆக்சிடென்ட்ல விட இதே மாதிரி இந்த லோ சுகரு, லோ பிபி இந்த மாதிரி இல்லாட்டி ஹை சுகரு, ஹை பிபி ஏதாவது ஒரு ரீசனால இந்த மயக்கம் போட்டு கீழே விழுவாங்க பாருங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா நம்ம சிறுமூளை, பெருமூளை, நடுமூளைன்னு இருக்குது பாருங்க. இது எந்த மூளை வந்துட்டு செயல் இழந்துட்டுன்னா நம்ம அனைத்து உடல் உறுப்புகளுமே பாதிக்கப்படும்ன்றது நீங்களாம் சயின்ஸ் படிக்கும் போது தெரிஞ்சுப்பீங்க. அந்த மாதிரிதான் அந்த கீழே விழுந்தவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப பிழைக்கிறதே வந்து கொஞ்சம் சாத்தியமற்ற விஷயமாகத்தான் இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விழுந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம முதுகுத்தண்டு வடம் இருக்குது இல்லையா? அது வந்துட்டு எங்க போகுது? சிறுமூளையா, பெருமூளையா, சிறுமூளையிலிருந்து எந்தெந்த பகுதிகள் வேலையெல்லாம் செய்யுது, பெருமூளை என்ன வேலை செய்யுது, சயின்ஸ். அப்ப நடுமூளை என்ன மாதிரி வேலை செய்யுது, ஏன் வந்து விழுந்தவங்களால இதெல்லாம் செயல் இழக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த பாடம் வந்துட்டு உங்களுக்கு புரியுமா? அன்பு மகன். அப்போ அவருக்கு வந்து செயல் என்னச்சு. அப்போ அந்த இதயம் எங்க இருக்குது? அது எல்லாமே அந்த பிளட் எல்லாம் என்ன ஆகுது? சர்க்குலேட் ஆகுது. அது எல்லா பகுதிகளுக்கும் போகுது. அந்த இதயம் வந்து தன்னுடைய வேலையை செய்தாலும் அந்த இதயத்தினுடைய வேலை செய்தாலும் மற்ற உறுப்புகளுக்கு அந்த மூளைக்கு போக அந்த மூளை வந்து என்ன ஆயிடுச்சுன்னா செயலிழந்ததுனால அப்போ மற்ற பகுதிகள்லாம் என்ன ஆகும்? அது ஆட்டோமேட்டிக்கா அது நின்றுடுமா. இதுதான் வந்துட்டு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ செய்வது என்று தெரியவில்லை. நீங்கள் இருவருமே மருத்துவர்கள். அந்த பிள்ளையோடைய பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா இருவருமே டாக்டர்ஸ். நிலைமையை புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சுக்குவீங்க. ஏன்னா 2 பேரும் மருத்துவராக இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிலைமைன்னு என்னது சுச்சுவேஷன் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு உங்களுக்கு நிறைய போதுமான விளக்கம் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. தலையில் கடுமையாக அடிபட்டிருக்கிறது. மூளை செயலிழந்து விட்டது. மூளை என்ன ஆயிடுச்சு? செயலிழந்து போயிடுச்சுமா. மூளை செயலிழந்தாவே நம்முடைய உடல் உறுப்புகள்லாம் என்ன செய்ய நிறைய பேர் பாருங்க கோமா ஸ்டேஜில் இருப்பாங்க. அவங்களெல்லாம் என்னமே அசைவில்லாமல் இருப்பாங்க. இது எல்லாம் எந்த மூளை செயல் இருக்குதான். இதயம் என்பது நம்ம வந்துட்டு உயிர் இழக்க செய்யறது, நம்ம உடல் உறுப்புகளை வந்து செயலிழக்க செய்யறதுன்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூளையா தான் இருக்கும். அது எந்த மூளைன்னு மட்டும் கொஞ்சம் பாருங்க. சயின்ஸையும் கொஞ்சம் படிங்க. சயின்ஸை படிச்சுன்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் பார்த்தீங்கன்னா சயின்ஸ்லயே இருக்கும். இதை நல்வழிப்படுத்துறதுக்கான தமிழே நமக்கு தேவையானது இருக்கும். ஒவ்வொரு பாடமும் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையானதே உங்களுடைய எக்ஸாமுக்கு மட்டுமே கிடையாதுமா. இதயம் மட்டுமே இயங்குகிறது என்றார் மருத்துவர். டாக்டர், எங்கள் மகனின் நிலைமை எங்களுக்கு புரிகிறது. அவனை சாக விட மாட்டோம். எங்கள் இதயம் போன்ற அவனை இயக்க விரும்பல. அவங்களுடைய அந்த மகனை எதற்கு ஈடு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதயம் போன்ற என்னுடைய மகனை நாங்கள் இயக்க விரும்பவில்லை. நாங்கள் ஒரு முடிவிற்கு வந்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுடைய பெற்றோர்கள் வந்து சொல்றாங்க. பெங்களூர்ல இப்ப இந்த ஈவெண்ட் எங்க நடக்குதுன்னு அங்க டாக்டர், எங்கள் மகளின் நிலைமை எங்களுக்கு புரிகிறது. எங்களுடைய மகளினுடைய நிலைமை என்ன செய்யறாங்க? எங்களுக்கு புரிகிறது. அவளை சாகவிட விரும்பவில்லை. எங்கள் இதயம் போன்ற அவளை இயக்க விட மாட்டோம். இதயம் போன்ற அவளை இயக்க மாட்டோம். நாங்கள் ஒரு முடிவிற்கு வந்துவிட்டோம். எங்கள் இதயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். எங்கள் மகளை காப்பாற்றுங்கள். இனியும் காலம் தாழ்த்த வேண்டாம். எங்கள் மகளுக்கு வாழ்வு கொடுங்க. இந்த மாதிரி ஒரு படத்துல கூட பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணு, அந்த பெண்ணு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல தான் இருந்திருக்கு. அது நல்லா ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுருக்கு. ஒரு படம் கூட அந்த மாதிரி சீன்ல ஆக்சிடென்ட் சீன் வந்து அந்த மாதிரி தான் ஒரு ட்ரெஸ்ஸே கொடுப்பாங்க. அந்த பிளட் ஆக போகுதுன்னாவே நீங்க பாருங்கம்மா. அப்போ அந்த கதாபாத்திரத்துல வந்து அந்த கதாநாயகன் பாத்தீங்கன்னா ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு வந்துட்டு நான் என்னோட இதயத்தையே கொடுக்குறேன்னு கூட சாகரத்துக்கெல்லாம் கூட போயிட்டு டாக்டர் கிட்ட எல்லாம் போய் பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு சீன் ஒரு படம் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அம்மா ஒரு பையன் போலீஸ் ஆகிறதுக்கு அந்த பையன் வந்துட்டு ஜெயில இருந்துட்டு வந்திருப்பாரு. என்னோட இதயத்தை எங்க அம்மாவுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு எல்லா பேரண்ட்ஸும் சரி அந்த அன்பு அதிகமா வைக்கிறதுனால அவங்களுக்கு அவங்க எதை கொடுக்கறதுக்கும் வந்து தயங்க மாட்டாங்கன்றதுதான் இதனுடைய பொருள். அப்போ அந்த ஒரு கொடைத்தன்மை பாருங்க எதுலெல்லாம் இருக்குதுன்றத பாருங்க. தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் நம்ம நேசிக்கக்கூடிய நம்ம உயிருக்கு உயிராக கருதக்கூடிய மற்ற உயிர்களை மேலே அவங்க என்ன செய்யறாங்க? தன்னுடைய உயிரையே பொருட்படுத்தாம கொடுக்கறதுக்கு முன் வராங்கன்றதான் இதுல நீங்க புரிஞ்சுக்கணுமா.
மகளுக்கு வாழ்வு கொடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த நிகழ்வு எங்க நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருக்கழுக்குன்றம். எங்கள் மகனின் இதயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் இதயத்தை எடுத்து தேவைப்படும் யாருக்காவது பொருத்த நாங்கள் சம்மதிக்கிறோம் அப்படின்ற அந்த மருத்துவ பெற்றோர்களுக்கு அவங்க வந்து தயவு செய்து உடனே செயலாற்றுங்கள். அதாவது உடனே இது செயல்படணும். எத்தனை மணி நேரத்துக்குள்ள ஒரு உறுப்பு இந்த இதயத்தை வந்துட்டு எத்தனை மணி நேரத்துக்கு பாருங்க எவ்வளோ கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. இது உங்களுக்கு சயின்ஸ் கூட ஆகட்டும், இல்லாட்டி எக்கனாமிக்கு கூட ஆகட்டும், இப்ப இருக்கிற கரண்ட் ரிலேட்டடா இருக்கட்டும், இது எல்லாம் உங்களுக்கு தொடர்புடையது. ஒவ்வொரு செயலையும் நீங்க அதை கூட அப்படியே தெரிஞ்சு சேகரிச்சே வச்சுக்கோங்கம்மா. அதாவது எத்தனை எத்தனை மணி நேரத்துல வந்து ஒரு அந்த ஹார்ட் வந்துட்டு இதயத்தை வந்துட்டு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்றது ஒரு டைம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எங்கள் மகனுக்கு வாய்வு கொடுங்கள், அவனை சாக விட மாட்டோம், அவன் வாழ்க்கையை நிறைவானதாக ஆக்குங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னுடைய பையனை வந்து நாங்க சாக விட மாட்டோம், அவனுடைய வாழ்க்கையை என்ன செய்யறாங்க முழுமை அடைய செய்யுங்க. ஏன்னா இன்னொருக்கு கொடுத்தா என்னுடைய மகனுடைய இதயம் வந்துட்டு வேறொருவன் மூலயமாக அது வாழும். அப்போ அவன் பிறந்த இந்த வாழ்க்கையுடைய முடிவு வந்துட்டு பாத்தீங்கன்னா வேறொரு உயிரோட வந்து என்ன செய்யும் அந்த வாழ்க்கை வந்து நிறைவானதாக ஆகும் அப்படின்னு சொல்றது பெற்றோர்கள் வந்து சொல்றாங்க. அப்ப அவனுடைய வாழ்க்கை முழுமை பெறும் இல்லையா? அவன் வாழ்ந்த வாழ்க்கைக்கான அர்த்தம் அந்த அந்த பிறவியில இல்லைனாலும் யார் மூலியமாவது அந்த பிறவியினுடைய முழு வந்து நிறைவு அடைவோம் அப்படின்றதுதான் இதனுடைய பொருள். கதறலுடன் கதறலுடன் மயங்கி விழுந்தனர் பெற்றோர். அதை கதறுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. மருத்துவ குழுவினர் விரைவாக செயல்பட்டனர். அந்த இளைஞனின் இதயத்தை சிறுமிக்கு பொருத்தினாங்க. அப்ப என்ன ஆச்சு? திருக்கழிக்குன்றமும் அதுக்கப்புறம் பெங்களூர்லயும் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இதயம் போயிட்டு அங்கிருந்து அங்க கொண்டு போய் சேர்க்குது. இதயம் இடமாற்றி இடமாறி நிலைத்தது, துடித்தது அப்படின்றாங்க. அதாவது இதயம் என்ன ஆச்சுன்னா பொருத்திட்டாங்க. அந்த இடம் வந்து அந்த இளைஞன்கிட்ட இருந்து அந்த இடத்திற்கு மாறி அதுதான் வந்து இடம் மாறி அங்க பொருத்திட்டாங்க, நிலைத்தது. அதுக்கப்புறம் அது துடிக்கவும் செயலாற்ற செய்தது. உறுப்பு கொடையின் உயர்வினை அன்றுதான் உலகமே அறிந்தது விழந்ததாம். அப்போ ஒரு உயிரை வந்துட்டு போகக்கூடிய ஒண்ணு வந்து போயிடுச்சு, ஒண்ணு போனாலும் இன்னொரு உயிரை வந்து பிழைக்க வச்சு துடிக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ அன்னைக்குதான் இந்த உலகமே அறிந்து அதை கண்டு விழந்ததுன்னு சொல்றாங்க. இது எப்ப நடந்த ஒரு ஈவென்ட்னு பாருங்க. மனித நேயத்தின் மகத்தான சாதனையாக தன் மகனின் துடிக்கும் இதயத்தையே கொடையாக தந்த இக்கால வள்ளல்கள் தாம். அவங்க வந்து என்ன சொல்றாங்க, இக்கால வள்ளல்கள் நம்ம கடை 7 வள்ளல்கள் மட்டும் கிடையாது. பொருளோ பொண்ணோ இதெல்லாம் கொடுக்கறது மட்டும் வள்ளல் தன்மை கிடையாது. தன்னுடைய மகனையே வந்து அந்த இதயத்தையே வந்துட்டு கொடையாக கொடுத்த அந்த இக்கால வள்ளல்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா அசோகன் மற்றும் புஷ்பாஞ்சலி என்ற மருத்துவ தம்பதியினர். அவங்க 2 பேரும் யாருன்னு சொல்றாங்க? டாக்டர்ஸ் சொல்றாங்க. அப்போ சிறுமிக்கு பொருத்தப்பட்ட இதயத்திற்கு உரிய அந்த இளைஞனின் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா இதேந்திரன் அப்படின்னு சொல்றாங்க. இதேந்திரன் என்பது அந்த பையனுடைய பெயர் தான், அவங்களுக்கு மகன். அதுக்கப்புறம் பிறந்த போது பெற்றோரின் இதயத்தை கொள்ளை கொண்டதால் இதேந்திரன் என்று பெயரினர். அதாவது பிள்ளைய பெற்று ரொம்ப நிறைய ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு பிள்ளையை பெற்றுக்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த இதயத்தையே கொள்ளை கொண்டதுனால அந்த பெயர் அது பொருள் அந்த இதேந்திரன் என்று பெயரிட்டன். இதயத்தையே கொள்ளை கொண்டதால் இதேந்திரன் என்று பெயர் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. அந்த பெயருக்கான அது பொருள்மாம். அவன் இறந்த போது உலகத்தார் இதயங்களை எல்லாம், ஏன்னா இன்னொருத்தர் உடத்தில் கொடுத்ததுனால உலகமே வியந்தது இந்த நிகழ்வு இல்லையா? அப்போ இந்த உலகத்தில் உள்ள அனைத்து இதயங்களையும் கொள்ளை கொண்டான்னா, இதயம் கொடுத்து இதயங்களை வென்ற இதயத்தை கொடுத்து எல்லா இந்த உலகத்தில் இருக்கிற இதயங்களை எல்லாம் வென்றதுனால இவன் இதேந்திரன் இவ்வுலகம் என்றென்றும் நினைவில் கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடத்தினுடைய கற்பவை கற்ற இதோட இந்த பாடம் வந்து நிறைவடையுதுமா. கற்பவை கற்ற பின் முடிவில் ஒரு தொடக்கம் உங்கள் உள்ளத்தில் ஏற்படுத்திய தாக்கத்தினை பகிர்க. நம்மளுக்கு எப்படி மாதிரி ஒரு தாக்கம் படிச்சோம்னா நல்ல ஒரு மனித தன்மையோடையோ இரக்கத்தன்மையோடையோ கொடைத்தன்மையோடையோ வள்ளல் தன்மையோடையோ இருந்தோம்னா நமக்கு ஒரு தாக்கம் அவங்கவுங்க கூட சிந்தனையில் ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கு இல்லையா? அது எந்த மாதிரி இருந்தது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. முதலுதவி பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதாவது ஃபர்ஸ்ட் எய்டுலாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த முதலுதவி பார்த்தீங்கன்னா எந்த மாதிரிலாம் இருக்குது? ஒரு பாம்பு கடிச்சாலோ ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தாலோ இந்த மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா? அப்போ எந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி சிலவற்றையேனும் அறிந்து கொள்க. அவற்றுள் எத்தனை இருக்குது, அதுல ஏதாவது ஒண்ணு ஒரு அவசரத்துக்கு தேவையானதை வந்து நாம அறிஞ்சு கொள்ளணும்னு சொல்றாங்க. ஆனா நம்ம என்ன செய்யறது இல்ல, நமக்கு அதை அறிஞ்சுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம அதை பத்தி பண்றது இல்ல. அதுக்கப்புறம் இதேந்திரனின் உண்மை கதையை படித்த பின் நீங்கள் எடுத்த கொண்ட உறுதிமொழி என்ன? நீங்க என்ன வந்து ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கிறீங்க? அதாவது வந்துட்டு ஒரு உறுதிமொழினா நீங்க அந்த பாடத்தினால நீங்க கத்துக்கிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்போ உங்களுக்குன்னு வாழ்க்கையில வந்துட்டு இது ஒரு அவேர்னஸ் பாடம். அப்போ அதுல இருந்து நீங்க அந்த பாடத்திலிருந்து நீங்க உங்களுக்கு என்ன மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்றதான் இந்த பாடத்தினுடைய உம் கற்பவை கற்ற பின் என்பது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வழியில நடக்கக்கூடிய ஒரு இதுமா. இந்த பாடம் எந்த தீம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு முடிவு, எந்த ஒரு முடிவே எதுவும் பாத்தீங்கன்னா அது வந்துட்டு ஒரு முடிவு கிடையாது.
அது ஒரு புதிய தொடக்கத்திற்கான வழியே ஒழிய அது ஒரு முடிவு கிடையாது அப்படின்றது தான். ஒரு தோல்வி நம்மளை என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னும் நல்ல பலமாக மாற்றக்கூடிய ஒரு செயல்தான் தோல்வியே கண்டி, அது தோல்வியே கிடையாது. அதே மாரி அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யும், ஒரு தோல்வியால நம்ம என்ன செய்வோம், ஒரு புதிய நம்பிக்கை வரும், ஒரு புதிய முயற்சி செய்யும். அந்த புதிய முயற்சி நம்ம என்ன செய்யும், வெற்றியை தரும். இதுதான் அந்த முடிவின் ஒரு தொடக்கம்னா இதுதாம்மா இதனுடைய பொருள். ஒரு மைய கருத்து. எந்த ஒரு பாடத்தையும் நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மைய கருத்து தான் வச்சுக்கணும். அப்போ தோல்வி என்பது வாழ்க்கைக்கான முடிவு அல்ல. அது நம்மை திருத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பாகத்தான் நம்ம கருத வேண்டுமே ஒழிய, அது முடிவாக எண்ணி அதோடு நிறுத்தி விடாமல், நம்ம மேலும் அதிக முயற்சியுடனும், அதிக நம்பிக்கையுடனும், அதிக உழைப்புடனும் இருந்தால், அடுத்த முறையில் நமக்கு வெற்றியே கிடைக்கும் என்பதுதான் இது மாணவர்களுக்கு தோல்வியை கண்டு துவளக்கூடிய மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கதையினுடைய மைய கருத்தாக இந்த பாடத்தை நீங்க எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில முன்னேற வழிவகுக்கக்கூடிய ஒரு பாடமாக இதை நீங்க எடுத்துக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த இந்த உடல் உறுப்பு தானத்தின் பற்றிய ஒரு அவேர்னஸைய மற்றவர்களுக்கு தெரியாதவர்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த மாதிரி ஒரு ஒரு பாடத்தை நீங்க கத்து இதுல இருந்து நீங்க எந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துக்கிட்டீங்கன்றத உங்களுக்கு கேள்வி எல்லாம் கொடுத்துருக்காங்கம்மா. இதோடு இந்த பாடம் நிறைவடைது. நம்ம அடுத்த வகுப்புல இந்த இலக்கண பகுதியான அணி இலக்கணத்தை பத்தி படிச்சோம்னா இந்த பாடம் நிறைவடைதுமா. தேங்க்யூமா.